முதல் காலை பொழுதுக்கு கட்டளையிட்டதுண்டா? கடலின் ஊற்றுவரை நீ போனதுண்டா? யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38 இறைவசனங்கள் 1 மற்றும் 12 முதல் 21 முடிய, மற்றும் அதிகாரம் 40 இறைவசனங்கள் 3 முதல் 4 முடிய. ஆண்டவர் சூறாவளி நின்று யோபுவுக்கு அருளிய பதில். உன் வாழ்நாளில் காலை பொழுதுக்கு கட்டளையிட்டதுண்டா? வைகரையை தன் இடமறிய வைத்ததுண்டா? இவ்வாறு அது வையக விளிம்பை தொற்றிழுத்து பொல்லாதவரை அதனுள் இருந்து உதறி தள்ளுமே. முத்திரையால் களிமண் உருப்பெறுவது போல் மண்ணகம் வண்ணம் ஏற்றிய ஆடையாயிற்று. அப்போது கொடியவரிடமிருந்து ஒளி பறிக்கப்படும், அடிக்க ஓங்கிய கை முறிக்கப்படும். கடலின் ஊற்றுவரை நீ போனதுண்டா? ஆழியின் அடியில் நீ உழாவினதுண்டா? சாவின் வாயில்கள் உனக்கு காட்டப்பட்டனவா? இருள் உலகின் கதவுகளை கண்டதுண்டா நீ? அவனியின் பரப்பை நீ ஆய்ந்தறிந்ததுண்டா? அறிவிப்பாய் அதிலுள்ள அனைத்தையும் அறிந்திருந்தால். ஒளி உறைவிடத்திற்கு வழியதுவோ? இருள் இருக்கும் இருப்பிடம் எங்கேயோ? அதன் எல்லைக்கு அதனை அழைத்து போவாயோ? அதன் உறைவிடத்திற்கு நேர்வழி அறிவாயோ? ஆம், அறிவாய். அன்றே நீ பிறந்தவனென்றோ? ஆமாம், ஆண்டுகளும் உனக்கு அதிகமென்றோ? யோபு ஆண்டவருக்கு கூறிய மறுமொழி. இதோ எழியேன் யான், இயம்புவதற்குண்டோ? என் வாயை கையால் பொத்திக்கொள்வேன். ஒரு முறை பேசினேன், மறுமொழி உரையேன். மீண்டும் பேசினேன், இனி பேசவே மாட்டேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.